சிவகாமி, சிவகாமி, இந்த பொம்மையை நீயா செய்த? மீன் குஞ்சுக்கு நீங்க தெரியுமான்னு கேட்கிற மாதிரி இருக்கு உங்க கேள்வி. கலையும் கற்பனையும் உன் கூட பிறந்த சிவகாமி. என்ன முகஸ்துதி பண்றதே உங்க பொழுதுபோக்கா போச்சு இல்ல? சிவகாமி, இந்த பொம்மை உனக்கு வேண்டாம் சிவகாமி. ஏன்? நானே உன் கைபொம்மை ஆன பிறகு இந்த மண் பொம்மை இருக்கு. இப்ப என் மனசு என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? இவரு பெரிய ஜமீன்தாராச்சே, என்ன வர்ணிச்சது போல இன்னும் எத்தனை பெண்களை வர்ணிச்சிருப்பாரோன்னு சொல்லுது. பரவாயில்லையே, உன் மனசும் ஓரளவுக்கு உண்மையத்தான் சொல்லுது. என்ன விளையாடுறீங்களா? ஒரு ரகசியம், அது உன்கிட்ட வெளிப்படையாவே சொல்லாமன்னு தீர்மானிச்சுட்டேன். நான் இதுவரைக்கும் 3 பெண்கள் கிட்ட பழகி இருக்கேன். உன்னை சேர்த்துதான். அந்த 3 பேரும் என் மேல உயிரையே வச்சிருந்தவங்க. இரும்பை இதயமாக்கிக்கிட்டவங்க இந்த ஆண்கள். அந்த இரும்பையும் இரு சொட்டு கண்ணீரால இலக வச்சுடுவாங்க இந்த பெண்கள். போதும், பேச்சோட மாத்த வேண்டாம். சொல்லுங்க, யார் அந்த அபாக்கியவதிங்க? அந்த முத பொண்ணு என்ன தன் நெஞ்சோட அணைச்சு ஆனந்தப்படுவா. 2வது பொண்ணு ஆசையோட என் வாயில பலகாரம் ஊட்டுவா. 3வது பொண்ணு இந்த இக்கட்ல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த 2 ராட்சசிகளை யாருன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? நெஞ்சோட அணைச்சவர் என் தாய், பலகாரம் ஊட்டினவர் என் தமக்கை. 2 பேருமே ஒன்னு எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்க, உங்களை நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். பெண்கள் சரியா நினைச்சாதான் ஆச்சரியம். சிவகாமி, நான் ஒரு அவசர வேலையா வெளியூருக்கு போறேன். போயிட்டு வந்து நம்ம கல்யாணத்தை பத்தி பேசி முடிவு செஞ்சுக்கலாம். துஷ்யந்தனா மாறிட மாட்டீங்களே? எந்த சாமியார்கிட்டையும் சாபம் வாங்காம பத்திரமா வீட்டுக்குள்ளவே இருக்கு. இதெல்லாம் எதுக்கியா? எங்கேயாவது தேசாந்திரம் கிளம்பிட்டியா? தேசாந்திரம் போனா நான் மட்டும் தனியாவா போவேன்? என் கண்ணையும் கூட கூட்டிக்கிட்டுல போவேன். கையை அடிக்க. சின்ன ஜமீன்தார் ஐயாவுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு மதுரை, கோயம்புத்தூர், ஈரோட்டுக்கு போறேன். இதோ பாரியா, சின்ன ஜமீன்தாரு ரொம்ப படிச்சவரு, நாகரிகமானவரு. பெரிய இடத்துல பொண்ணை பார்த்து நாணயமா நடந்துக்க. எல்லாரும் என்ன மாதிரி பொறுமையா இருக்க மாட்டாங்க. அடியே கமா, என் 30 வருஷ சர்வீஸ்ல உன் கேஸ் ஒன்று தாண்டி ஃபெயிலியர் ஆயிருக்கு. பொறுத்து இருந்து பாரு, ஒரு ரம்பைய கொண்டு வந்து நிறுத்துறேன். சிவகாமி, ஏன் மழை? ஒண்ணு இல்ல, நீ எதையும் மறைக்கிற. சொல்லுமா, எங்கிட்ட கூடவா சொல்லக்கூடாது? எதை சொல்றது? எல்லாம் என் தலைவிதி. நீதான் கால் கொண்டு வா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் உன்னை அழைச்சு வர சொன்னேன். சொல்லுங்க. இந்த ஊருக்குள்ள ஜமீன்தாருக்கு அடுத்தபடியா, ஏன் ஜமீன்தாருக்கு சமமாவே ஆஸ்தியில, அந்தஸ்துல, பேருல, புகழ்ல நம்ம ஐயாவுக்கு சமமா இந்த வட்டாரத்துல வலை போட்டு அரிச்சாலும் ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்க. எனக்கு ஒரே பையன், அவனுக்கு காலாகாலத்துல கல்யாணத்தை முடிச்சிடணும்னு இருக்கேன். முடிச்சிடுங்க. ஆனா நான் தாரேன் பொண்ணு, நீ தாரேன் பொண்ணுன்னு பல பேர் வந்து மோதுறாங்க. பொண்ணு ஒண்ணு என் கண்ணுக்கு பிடிக்கல. தேடுங்க. ஒரு இடத்துல மகாலட்சுமி மாதிரி என் பையனுக்காக ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்குதுன்னு இவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க. அதே முடிங்க. அது யாரு தெரியுமோ? யாரு? எல்லாம் உன் தங்கச்சி தான். என் தங்கச்சியா? அம்மா, உண்மையா சொல்றீங்க? உண்மைதான்ப்பா. ஐயா, என் தங்கச்சியை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து பொண்ணு மாப்பிள்ளைமா முன்னால கூட்டிட்டு வந்து நிறுத்துறேன்னு எங்க அண்ணன் கிட்ட நான் சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதை நிறைவேற்றி வச்சுதான் போச்சு. இப்ப என்ன சொல்றேன்? நான் என்ன சொல்றேன்? ஆனா ஒரு சமாச்சாரம், என் தங்கச்சியை உங்க வீட்டுல கட்டி கொடுக்கிற அளவுக்கு எனக்கு பண வசதி. அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? வைர அட்டிகையிலிருந்து வெள்ளி கொலுசு வரைக்கும் நானே போட்டு கல்யாணத்தை செஞ்சாமிரதம் பண்ணிப்படுறேன். என்ன சொல்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. எல்லாம் எங்க அண்ணா அண்ணியோட ஆசீர்வாதம் தான் என் தங்கச்சிக்கு இவ்வளவு பெரிய இடத்துல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு. மாப்பிள்ளைய நான் கொஞ்சம் பாக்கலாங்களா? அதுக்கு என்ன வர சொல்றேன். யாரா கொண்டா தம்பியா கொண்டா.
பாத்தியாயா என் மகனை தலமிருந்து பெத்த பிள்ளை. இவன் ஒருத்தன் தான் என் சொத்துக்கே வாரிசு. ஊருக்குள்ளேயே ஒழுக்கம் புத்திசாலித்தனம் இதுலயும் இவன் ஒருத்தன் தான் சிறந்தவன். என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சு. அப்ப நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்க வேண்டியதான். நான் போயிட்டு வரேன். அப்பா மகனே கண்ணு ஞானோதயம், எப்படிடா உன் திருவாயை முடிக்கிட்டு இவ்வளவு நேரமா மௌனமா இருந்த? ஏ தனிகாசனம், கல்யாணம்னு சொன்ன உடனே ஒருவேளை பைத்தியம் தெளிச்சு போச்சா? என்ன அவ்வளவு லேசில தெளிகிற கேசா? நல்ல காரியம் நடக்கட்டுமே நினைச்சு நான் வேப்பம் மிஷினை கொடுத்து வாயை வெட்ட சொன்னேன். அதுக்கு மீறி ஏதாவது ரகல பண்ணாம இருக்கட்டுமே நினைச்சு கைய வேற கட்டி வச்சிருக்கோம் பாரு. பூமாரோடா, டேய் பூமாரோடா, கனிகாசலம், கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவனுக்கு சோறு போடக்கூடாது. வேப்பம் பிசின. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.